கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. கர்த்தர் தாமே இந்த அருமையான ஒரு வசனத்தை கொடுத்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடுக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் இதில் அழகாக சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரிடத்துல கொடுப்பதை குறித்து அநேக விதமான விவாதங்கள் ஏற்படுகிறது. ஒரு சில மக்கள் சொல்லுகிறார்கள் கொடுப்பது நல்லது என்கிறார்கள். ஒரு சில மக்கள் தேவன் கொடுப்பதை விரும்புவதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர்கள் கடவுள் கொடுப்பது நல்லதுதான், நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். விசனப்பட்டு கவலைப்பட்டு ஐயோ இவ்வளவு கொடுக்குறமே எனக்கு வருத்தப்பட்டு சோர்வு போட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுப்பதை ஒரு சந்தோஷமாக நாம் கொடுக்கும்போது அதை ஆண்டவர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொடுப்பது ஒரு வழிபாட்டினுடைய ஒரு செயல்முறை. முதலாவது தேவன் நமக்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக தன்னையே கொடுத்த தேவனுக்கு நான் எதையாவது கொடுக்க வேண்டுமே என்கிற அந்த வாஞ்சையும் அந்த ஆசையும் நம்முடைய மனதில் வருமானால் அது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். கட்டாயப்படுத்தி கட்டாயமாக வற்புறுத்தி நம்ம எதையுமே நம்ம செய்யக்கூடாது. எதையுமே நம்ம ஒரு கடினமான இருதயத்தோட செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தருக்காக நாம் என் உயிரையே கொடுத்த என் தெய்வத்திற்கு என்னால் இயன்றதை நான் கொடுத்து நான் அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை தொழுது கொள்வேன், அவரை மகிமைப்படுத்தி அநேகருக்கு சாட்சிகளாய் விளங்குவேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு நான் கொடுக்கும்போது கர்த்தர் அதை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து அதற்கு மேலாக இரட்டத்தனையாக நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செபிப்போம். தொடர்ந்து செபிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து அதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.